குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தினமும் பயன்படுத்தக்கூடிய சில வாக்கியங்களை தமிழ் விளக்கத்துடனே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். தயர், THEIR, தயர் அவர்களுடையன்னு அர்த்தம். இப்போ ஒரு புதுசாக கட்டில் வாங்குகிறாங்க, அது அவங்களுடைய புது கட்டில். இட் இஸ் தயர் நியூ காட், அது அவர்களுடைய புது கட்டில். செட், சொன்னான், அவன் என்கிட்ட சொன்னான் அப்படி சொல்கிறது இல்லையா, அவன் என்கிட்ட சொன்னான். ஷீ செட் டு மீ, அவள் என்னிடம் சொன்னாள். அடுத்து இஃப், இருந்தால்னு அர்த்தம். இப்படி இருந்தால் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப்னு சொல்கிறோம். நீ கடினமாக உழைத்தால் உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். If you work hard, you will get first class. If you work hard, you will get first class. Do, செய்யின்னு அர்த்தம். உன் வேலையை செய், உன் வேலையை செய். Do your work. ஒவ்வொருங்கிறதுக்கு ஈச், ஒவ்வொரு. அங்கே வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு கொடுத்தார்கள். They presented each of them a gift. Each of them a gift. அதை பற்றி, about. Tell me about your habits. உன்னுடைய பழக்கத்தை பற்றி சொல். உன்னுடைய பழக்கத்தை பற்றி சொல். Tell me about your habits. How, எப்படின்னு அர்த்தம். நீ எப்படி இருக்க? How are you? How are you? Up, அப்புனா மேலே. Up and down, மேலும் கீழும். மேலும் கீழும், up and down. Till, வரை, அந்த டைம் வரை. நான் வரும் வரை காத்திரு. Wait till I come. Wait till I come. அதுவரை, up to, அதுவரை. நான் 75 மார்க் வரை வாங்குவேன். I will get up to 75%. Only, மட்டும். ரமேஷ் மட்டும் தான் அதை செய்ய முடியும். ரமேஷ் மட்டும் அதை செய்ய முடியும். Only ரமேஷ் can do it. Always, எப்பொழுதும். எப்பொழுதும். He always does the work. He always does the work. அவன் எப்பொழுதும் அந்த வேலையை செய்கிறான். Her, அவளுடைய. இது அவளுடைய பொம்மை. This is her toy. This is her toy. இது அவளுடைய பொம்மை. After, பிறகு. பிறகு. நான் சாப்பிட்றதுக்கு அப்புறம், மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். I will meet you after lunch. I will meet you after lunch. அடுத்து before, முன்னால். நான் காலை சாப்பாட்டிற்கு முன்னால் உன்னை பார்க்கிறேன். I will see you before breakfast. I will see you before breakfast. இந்த மாதிரி நாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண இங்கிலீஷ் சென்டென்சஸை தமிழ்லேருந்து புரிஞ்சு பேசி படிக்கிறோமானா நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.